படத்துல பாட்டு இல்லைனாலும் படம் வேற லெவல்ல இருந்துச்சு. அதான் படம் வேற லெவல் சூப்பரா இருந்துச்சு. போல்ட் கண்ணன் தான் பயங்கரமா பண்ணிருந்தது. சூப்பரா இருந்துச்சு. ஜுங்கா படத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ப்ரோ இதில் காம்பினேஷன் இருக்குது. எதுலேயுமே லேக் கிடையாது, எதுலேயுமே வந்து ரொம்ப சூப்பர் டூப்பரும் கிடையாது, ஈக்குவலாக போகுது ப்ரோ. சிவாஜி சாரோட அடுத்த அவதாரம்டான்ற மாதிரி காமிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஹீரோவா இந்த படம் சக்ஸஸ் ஆகணும்னு நானும் நினைச்சேன். கண்டிப்பா அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. எனக்கு அந்த ஹீரோயினை விட யோகி பாபு ஹீரோயின் கெட்ட போட்டு ஒரு சீன் பண்ணியிருக்காரு, அது நல்லா இருக்கு. கொதிக்கிறது என் ரத்தம், துளைக்கிறது என் தசை, அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருநாடு. எங்களுடன் நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அல்லது கொஞ்சி விளையாடும் எம் குல பெண்களுக்கு மங்கள் அரைத்து கொடுத்தாயா, மானம் கட்டவனு. எஸ், இந்த படம் வந்து எப்படி நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ரொம்ப காலையில் விஜய் சேதுபதி படம் வந்துச்சு, இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து பார்த்தோம். அப்படியே போயினே இருக்குது. எதை நோக்கி போகுதுன்னு தெரில. ஏதோ சீட் ஆட்டத்தில் ஏதோ பிரச்சனை ஆகிடும் போல இருக்குது. திருப்பி ஒரு சீட் ஆடி ஜெயிச்சுட்டு அந்த ஹீரோவை பழி வாங்குற மாதிரி கதை எடுத்துன்னு போவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது. பார்த்தா வந்து பேங்க் ராபரி நடக்குது, அப்புறம் வந்து சண்டை நடக்குது, அப்புறம் வந்து நீ யார் நீன்னு கேட்டு படத்தை முடிச்சிடுறாங்க. நடுவில் வந்து யோகி பாபு சீன் ஏதோ கொஞ்சம் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மற்றபடி இந்த படம் வந்து சும்மா டைம் பாஸுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க டீமில் யாருக்கும் மலேசியாவில் சுற்றி பார்க்கணும்னு ஆசை போல். அதனால் 3 மாதம் எடுத்துன்னு போயிட்டு ப்ரொடியூசரை வந்து காலி பண்ணிட்டாங்க. இதுதான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறது. படம் நல்லாவே இல்லை. நான் ஆக்சுவலாக 2 ஹவர் படம் பார்த்தா இது 5 ஹவர் போகுது. 5 hours போது கதை போயினே இருக்கு. நான் அழுதுட்டேன் நடுவில். என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் ப்ளீஸ் அப்படின்னு. இப்போ இங்கே வந்து அழ வச்சிட்டீங்க. இல்லைங்க, ஒரு கதை ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இது ஈஸ்ட் படம் தான் நம்ம வந்தது. ஃபஸ்ட்டு என்னடானா போக்கர் கேமுக்கு போகிறாங்க. ஏன்னா ஏசுன்னு வச்சுருக்காங்க. சரி போக்கர் கேமு, கசினோ அது இது சூதாட்டம் அப்படி இப்படி வரும்ன்ட்டு உக்காடுறோம். ஏசு கேமை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இந்த கேம் நல்லா இல்லை, மக்கள் கைத்தட்டல, நம்ம நெக்ஸ்ட் போவோண்டான்ட்டு எங்கே போகிறாங்க, பேங்க் ராபரிக்கு போகிறாங்க. சரி ஓகே, ஒரு மினி மணி ஈஸ்ட் மாதிரி இருக்க போது போல், ப்ரொஃபஸர் மாதிரி நம்ம விஜய் சேதுபதி பண்ண போகிறாரு, ஏதோ ஒன்று வித்தியாசமாக பண்ண போகிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். இவர் 1 மேன் ஆர்மியாக போய் ராபரி பண்ணுறாரு. ராபரி எப்படி தெரியுமா பண்ணுறாரு, எது மலேசியாவில் ஒரு பேங்கை ராபரி பண்ணுறாரு தனியாலா. வண்டி வந்து நிற்குது, நெஞ்சதுல நடக்குது. வண்டி வந்து நிற்குது, அவங்களே வந்து கை கட்டிக்கிறாங்க. சார் பணத்தை எடுத்துட்டு போங்க சார்ன்றாங்க. இவர் பணத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. இது ராபரியா? இது ஒரு ராபரியை வந்து நீங்க ஒரு த்ரில்லிங்கு ஒரு கிரிப்னஸா காட்டினா தானே என்னால ரசிச்சு பார்க்க முடியும். அவன் வந்து பணத்தை கொடுத்து நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. சரி ஏய் பணத்தை கொள்ளடிச்சிட்டாரா, இனிமேட்டு கதை சூப்பரா இருக்க போதுரா அப்படின்னு நினைக்கும் போது ஐயா இந்த மணி இஷ்டம் செட் ஆகல, நம்ம வந்து லாட்ரி டிக்கெட் போலீஸ் லாட்ரி டிக்கெட் எது எவ்வளவு அடிக்குது தெரியுமா, 40 கோடி அடிக்கிட்டோம். இப்போ ஏன் அதை எடுத்துன்னு வந்தீங்க உள்ள தேவையில்லாம மணி இஷ்ட் பண்ணிருக்கீங்க? எதுக்குன்னா சும்மா பணத்தை அந்த உங்களுக்கு மணி இஷ்ட் படம்லாம் பார்த்துருப்பீங்களா, சீரியல் நம்பரோட நோட்ஸ் பிரிண்ட் அவுட் ஆகும்ல. ஸோ அதுக்காக வந்து லாட்ரி டிக்கெட்டு விழுற மாதிரி எவனா நம்புவானா இதெல்லாம்? இது என்னையா கதை எடுக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. மலேசியா போய் எடுக்கிறீங்க. நான் மலேசியாவில் 5-6 வருஷம் இருந்தவன். நான் ஒரு அந்த பாஷா மலாய் பேசலனா கூட பரவாயில்ல. தமிழ்காரங்க ஆக்சென்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? அங்க கபாலி படம் பார்த்துருக்கீங்களா, ரியலாக எடுத்திருப்பாங்க. அங்கே அந்த ஆக்சென்ட்டே மிஸ் ஆகுது. ஒருத்தர் கூட அந்த லாங்குவேஜ்ல பேசல. எல்லாருமே வந்து இங்க சென்னையிலேருந்து தூக்கிட்டு போய் அங்கே விட்டு சீன்ல நடிக்க வச்ச மாதிரி இருக்கு. இது டிரெக்டருக்கு தெரியாதான்னு கேட்குறேன். ஏன் விஜய் சேதுபதி கேட்க மாட்டாரா, டிரெக்டர் நம்ம வந்து மலேசியாவில் படம் எடுக்கிறோம், யாருன்னா ஒருத்தர் கொஞ்சம் அங்கே வாசனை வரணும்ல அப்படின்னு. அதெல்லாம் நம்ம ஆடியன்ஸ்லாம் கை தட்டுருவாங்க சார், நீங்க நந்துவாங்க, நான் கை தட்டுருவேன். இப்படி எடுத்தா எப்படிங்க படம்? அப்ப நல்லா இல்லைன்னு சொன்னா எப்படி? நல்லா இல்லாத பட்டம் நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நான் உண்மையா சொல்றேன். பல பேருக்கு பொறாம இருக்கலாம், நாங்கெல்லாம் பொறாமப்படுறவங்க கிடையாது. நான் உண்மையா ஒன்று ஓப்பன் அவுட் பண்றவங்க முன்னாடி படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒருத்தர் ரேஞ்சு கை தட்டல. ஒருத்தர் வந்து ஒரு அப்படியே அத்த சீன் என்னடான்னு பார்க்கல, எல்லாருமே சொங்கி போயிட்டாங்க. ஒரே சீன்ல தான் மொத்த ஆடியன்ஸும் கை தட்டாங்க. 5 செகண்ட். அது யாருன்னா எங்க வந்து நடிப்பு அரக்கன், எங்க கஜினி ஸ்டார், வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் வரும்போது மட்டும் தான் கை தட்டான். அவ்வளவுதான் கை தட்டான் ஆடியன்ஸ். விஜய் சேதுபதிக்கு அந்த கைத்தட்டல் வரல. ஏன் அதுக்கு கை தட்டானோ நான் சொல்லிடுறேன். ஏன்னா மத்த எல்லா சீனும் படுமொக்கையா இருக்கு. படமே படுமொக்க. அட்லீஸ்ட் வாட்டர் மெலனை காட்டும் போது அவன் சிரிச்சிட்டு போறான். லாஸ்ட் ஒரு 5 செகண்ட் ரீல போட்டு படத்தை முடிச்சிட்டு இப்படி எடுத்தா எப்படிங்க கதை? யோகி பாபுவும் விஜய் சேதுபதி காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருங்க, அது தப்பே சொல்ல. பட் கதை எங்க இவர் எப்படின்னா கோயம்பேடுக்கு வரணும் போல, கோயம்பேடுக்கு ஸ்ட்ரைட்டா சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து இப்படியே வந்துடலாம். அப்படியே சுத்திக்கினா மவுண்ட் ரோடு வழியா சுத்திக்கின்னு வந்தா எப்படி? 5 ரூபாய் தர்பூசணி வச்சு முஸ்டாங்க படுது. மனசு கஷ்டமா இருக்கு. யாரனா பண்ண முடியுமா? ஒண்ணே ஒண்ணுங்க படத்துல அந்த ஹீரோயின் நல்லா இருக்காங்க, அழகா இருக்காங்க.
அது ஒண்டி கொஞ்சம் ப்ளஸ். அவங்க காட்டுற சீன் கொஞ்சம் நல்லா இருக்காங்க, அழகாக இருக்கிறனால நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. பட் மற்றபடி கதையில் ஒன்றுமே இல்லை. ஆக்டிங்கு, போலீஸு, நம்ம போலீஸை மலேசியன் போலீஸ் எவ்வளோ இந்த போலீஸ் தெரியுமா, எல்லாம் ஃபிட்டாக இருப்பான். மலேசியன் போலீஸ் தான் வந்து பில்லா படம் ஏன் மலேசியா வச்சு எடுக்கிறாங்கன்னா மலேசியன் போலீஸ் தான் கெத்தான போலீஸ்ன்றது ஒரு ட்ராக் ரெக்கார்டு. அங்கே என்னடானா அவன் 4 ஏட்டையா மாதிரி சுற்றின்னு இருக்கான். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஏட்டையா பார்த்தா டிராஃபிக் வண்டியில் தொங்கிட்டு போய் பிடிக்கிறார் வில்லனை. இங்கே அந்த 4 ஏட்டையாவும் அது கூட பண்ண மாட்டானுங்க மலேசியாவில். இதெல்லாம் ஆமாம், அதான் தமிழில் பேசுகிறாரு. இதெல்லாம் எங்கேருந்துங்க விளங்கும்? அப்புறமா ரிவ்யூவர்லாம் தப்பாக சொல்கிறீங்க, படத்தை இது பண்றீங்கன்னா வர எல்லா ஆடியன்ஸுமே படம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்களா? நாங்க சொன்னா ஒண்டி தப்பா? ஆமா, நாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு 4-5 பேர் கேட்க, என்னடா நீ நல்லா இருக்குன்னு சொன்ன, உள்ள போய் பார்த்தா தூங்கிட்டேன்னா அப்ப அது நம்மளுக்கு தப்பா ஆகுதுல்ல? உண்மையாவே படம் மோசம். ஏன்னா அவங்க டீம் வந்து படம் பார்க்க சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லடா, சம்பந்தமே இல்லடா. அது அந்த ஒரு சீனுக்கு வச்சிருக்காங்க. இங்க பாரு, இந்த படத்துக்கு ஆக்சுவலா வந்து வாட்டர் மெலன் வச்சிருக்கீங்க. வாட்டர் மெலன் வச்சிட்டு அவரை வந்து ஒரு சீன்ல போட்டீங்க, ஒரு 4 சீன்ல போட்டு இருந்தீங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் நெக்ஸ்ட் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், எங்க அண்ணனுக்கு டைலாக் குத்துறீங்க, இல்லைன்னா நான் அப்செட் ஆயிடும். படம் வந்து நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு யோகி பாபு அப்புறம் சேதுவன காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். லாக் ஏதாவது இருந்ததா இந்த படத்துல? லாக் எல்லாம் எதுவும் இல்லைங்க. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருக்கு, ஃபைட்டும் நல்லா இருக்கு. ஓகே, இந்த கதை வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஏன்னா இது மாதிரி அவர் வந்து மகாராஜா மாதிரி ஒரு படத்துல வந்து 50வது படமா வெற்றி படமா கொடுத்துட்டு அடுத்தடுத்து இந்த மாதிரி ரொமான்டிக்கான படங்கள் பண்றாரு. எப்படி இருக்கு? அவர் வந்து கதையை கேட்டுட்டு நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன், அதனால ஒர்க் அவுட் ஆகுது. இந்த கதையும் வந்து நல்லா இருக்கு. அவருக்கு வந்து இந்த கதை வந்து நல்லா சூட்டபிள் ஆகிருக்க மாதிரி தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு யோகி பாபு தான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் கொஞ்சம் தலை தெரிகிற மாதிரி வராருன்னு நினைக்கிறேன். அவர் ஹீரோவாக நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால கதை கேட்காம பண்ணுறாரு. ரீசெண்டாக ஜோரா கைத்தட்டுன்ட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது லாஸ்ட் வீக்கு. நான் கூட சந்தானம் சார் அப்புறம் சூரி இவங்க கூட வந்து போட்டா போட்டி போடுறாங்க, 3 காமெடியன்னு வேறு லெவலில் ஹிட் இருக்குன்னு பார்த்தா வந்ததுலேயே மிகவும் ரொம்ப மோசமானது யோகி பாபுவோட படம் தான். ஏதோ வந்தோம் பண்ணி கொடுத்தோம், அவர் ஹெல்ப் பண்ணுறாரு தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து இன்னும் சூப்பராக அவர் யாருன்றதை மறுபடியும் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. இதே மெயின்டைன் பண்ணாருன்னா எல்லாருக்கும் ரொம்ப. வந்து புதுசாக தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து கால் எடுத்து வச்சிருக்காங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? பொம்மை மாதிரி இருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கிறாங்க. எப்படி வராங்க எப்படி போகிறாங்கன்னு தெரில, அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு அந்த ஹீரோயினை விட யோகி பாபு ஹீரோயின் கெட்ட போட்டு ஒரு சீன் பண்ணியிருக்காரு, அது நல்லா இருக்கு. ஓகே, மியூசிக்லாம் எப்படி பண்ணிருந்தாங்க? மியூசிக்ஸ்லாம் நல்லா இருக்கு. மியூசிக்கா அந்த மலேசியால எடுத்த அந்த விஷுவல் எல்லாமே சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. லாக் ஏதாவது இருந்ததா? லாக்லாம் இல்லங்க, படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். டெக்னிக் எவ்வளவு ரேட்டிங் தரலாம்? ரேட்டிங்லாம் வேணாங்க, நல்லா இருக்கு படம். அவ்வளவுதான். கதை இருந்துச்சுன்னா மிஸ்கின் சாரோட இணைந்து செயல்படுவோம். ரொமான்டிக் ஹீரோவா சொன்னீங்கல்ல, ஹீரோயின் யாரு? அப்படிலாம் இல்லை மேடம், நம்ம திறமையை தான் காட்டணுமே தெரியல. இவங்களோட நடிக்கணும், அவங்களோட நடிக்கணும். நீங்க ரொமான்டிக் டைலாக் போட்டதா சோஷியல் மீடியால பயங்கரமா தமனா வித் வாட்டர் மெலன் ஸ்டார், இப்படிதான் நிறைய வதந்திகள் கிளம்பிடுது. தமனா மேடம் நம்மளோட நடிக்க ஆசைப்பட்டா கண்டிப்பா அவங்களோட இணைந்து நடிப்போமா, அதனால என்ன இருக்கு? என்ன மேடம்? இல்ல அவர் கேட்டாரு, தமனா கூட தான் நான் நடிக்க விருப்பம் அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்றாங்க. எந்த ஒரு நல்ல நடிகை வந்தாலும் கண்டிப்பா அவங்களோட இணைந்து நடிச்சு தமிழ்நாட்டில் நம்மளோட நடிப்பு புலமையை காட்டணுமா. எனக்கு அதுதான் ரொம்ப ஆக்ரோஷமான சீன்ஸ். ஏன்னா நிறைய பேர் குட்டி நடிகர் திலகம் சொல்றாங்க, நம்மளோட பேசுறது டயலாக் வீரபாண்டிய கட்டபொம்மன் வசம்லாம் அப்படி பேசுவேமா. ஸோ இதெல்லாம் வந்து நான் வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசுவோமா, ஆர்யூ வீரபாண்டிய கட்பம் நீதான் ஜாக்சன் திரையோ, கொதிக்கிறது என் ரத்தம் துளைக்கிறது என் தசை, அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருநாடு. எங்களோட நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அல்லது கொஞ்சி விளையாடும் எம் குல பெண்களுக்கு மங்கள் அரைத்து கொடுத்தாயா, மானம் கட்டவனு. ஆமாமா, ரொமான்டிக் பண்ணிடுவோமா? ரொமான்டிக் சீன்ஸ் வந்து சார் உட தேடி கண்டுபிடிக்க 27 வயசு ஆச்சு. பட் இனிமேல என்னால் சொல்ல மறக்க முடியாது. ஸோ டக்குன்னு சொல்றேன், ஐ லவ் யூ. வேற நம்ம அரசியல் நிலைப்பாடு சார் ஏதோ கேட்டாரு. சார் என் திறமையை காட்டணும்னு தான் நான் மீடியாவுக்குள்ள வந்தேன், ஓகேங்களா? இவ்வளவு நாளா பிசியோதெரபி மருத்துவ தொழிலை கலைத்தாயா பார்த்து எனக்கு இந்த லெவலில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க சார். ஸோ இந்த கலைத்தாயோட அருளோட மக்கள்கிட்ட முன்னாடி என் திறமையை காமிச்சு மயில் வைக்கிறதா என்னோட எய்மே தவிர எந்த அரசியல் கட்சி எந்த ஒரு நிலைப்பாடு இல்லை. நிறைய பேர் டிவி கீழே சேருங்க, சாரோட சப்போர்ட்டா இருங்கன்னா சொன்னாங்க. எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை சார்.
ரொமான்டிக் ட்ராமா வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ இது அவருக்கு சூட்டபிள் ஆச்சா? மகாராஜா மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு இந்த படம் அவருக்கு எப்படி இருக்கு? அது அந்த மகாராஜா கூட சேஞ்ச் ஓவர் இருக்கு இல்லையா, அந்த சேஞ்ச் ஓவரில் அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த கமர்ஷியல் மூவி விஜய் சேதுபதியை விட அடுத்து இந்த படம் வந்து கமர்ஷியலாக ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, இந்த படத்தோட இசை எப்படி இருந்தது? அதுவும் இல்லாமல் இந்த மலேசியாவில் முழுக்க எடுக்கப்பட்ட படமாக கருதுறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஊர் நாட்டுக்கு வந்து சரிப்பட்டு வந்ததா? இந்த தமிழகத்தில் இருக்காங்க, சென்னையில் இருக்கவங்களுக்கு மூவி எங்கேருந்து எடுத்தாலுமே அதுதான் கம்ப்ளீட் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் தேவையான இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து படம் வைஸ் பார்க்கும்போது, ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. விஜய் சேதுபதிக்கு செட் ஆகிருக்காது. ஓகே, இப்போ அவர் வந்து ஒரு த்ரில்லராக ஒரு நல்ல ஒரு படங்கள்லாம் மகாராஜா அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணி இது மாதிரி எமோஷனல் ட்ராமாக்குள்ளே வரும்போது இந்த படம் வந்து இந்த லேக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் இருக்கா? லேகுன்னா ஒரு சின்ன இடத்துல கொஞ்சம் ரொம்ப நேரம் ஒரே விஷயத்த பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கே தவிர்த்து இன்ட்ரெஸ்டிங்காக ட்ராவல் பண்ணும்போது அதெல்லாம் வந்து மறைஞ்சிருது. அவ்வளோதான் சிம்பிளாக. ஹீரோவாக நடிக்க தெரியாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நடிகல டிஎஸ்பின்னு ஒரு படம், அவர் உண்மையாலுமே அடுத்த நடிகர் திலகன்றதில் இதில் நிரூபிச்சிருக்கிறாரு. மகாராஜா மாதிரி ஒரு படங்களை நடித்து இப்போ இந்த மாதிரி ஒரு லவ் போர்ஷனு, அதுவும் இல்லாமல் சூதுகம் மாதிரி ஒரு கதை, செகண்ட் ஹாஃப்லாம் வேறு லெவலில் சதுரங்க வேட்டை மாதிரி போகுது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறைய இருக்குது. லாபம்னு ஒரு படம் எடுத்து அவர் நஷ்டம் அடைஞ்சிட்டார். ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தில் நஷ்டம் அடைய மாட்டார். கண்டிப்பாக லாபம் அடைவார்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருந்தது, ஆனால் ரசிக்கும்படியாக இல்லை. ஏன்னா அந்த கதை காலத்தில் அப்படி ஒரு டோன்ஸ்லாம் போட முடியல. ஆனால் ஃப்யூச்சரில் இந்த மியூசிக் டைரக்டர் நல்லா வருவாருன்னு சொல்லலாம். அப்படி இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, முருகர் விநாயகர் மாதிரி இங்கேயோ சுற்றி எடுத்துகிட்டு பழத்தை எடுத்து வாயில் வச்சுட்டு போகிறத விட முருகர் மாதிரி எல்லா இடத்துலையும் போயிட்டு தமிழர்களோட புகழ் பரப்பணும்ல. அப்போ அங்கே இருக்கணும் தமிழ் இல்லை, அதை அவனை வேற ஆளாக பார்க்கக்கூடாதுல்ல. அதனால தான் முருகரை வந்து அவனுக்கு ஒத்துக்காமல் எல்லாத்தையும் பிடிங்கின ஆண்டியாக நிற்க வச்சானுங்க. இந்த படம் ஓடணும். ஓடினா தான் நம்ம வந்து ராஜ அலங்காரமாக முருகரை பார்க்க முடியும். இல்லைன்னா நீங்கள் ஓட்டாமல் விட்டிங்கன்னா எப்போ மாதிரி நம்ம தமிழர்களே அவரை வந்து ஆண்டி கோலத்தில் தான் பார்க்க வேண்டியது. கண்டிப்பாக தேவை. ஏன்னா விஜய் சேதுபதி அண்ணன் டிஎஸ்பின்னு ஒரு படம் கொடுத்தாரு, அதில் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார். ஏன்னா என்னடா இவர் இப்படி நடிக்கிறாருன்ட்டு, ஒருவேளை நடிப்பை மறந்துட்டாரான்னு. நான் விஜய் சேதுபதிடா, சிவாஜி சாரோட அடுத்த அவதாரம்டான்ற மாதிரி காமிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஹீரோவாக இந்த படம் சக்ஸஸ் ஆகணும்னு நானும் நினச்சேன். கண்டிப்பாக அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. மகாராஜா வந்து ஒரு படமும் அழகான படம், இதுவும் அழகான படம். அவரால் எல்லா தரப்புலையும் இறங்கி கலக்க முடியும். அது கலக்கிறதுல தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரே ஒருத்தன் இருக்கானா, அவன் பேர் விஜய் சேதுபதி மட்டும்தான். புது டைரக்டர் வந்திருக்காங்க இங்கே. அதாவது படம் ஃபுல்லாகவே துபாயில் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் காட்டியிருக்கிறாங்க. துபாய் ஏர்போர்ட்டுன்னு காட்டினாங்களடா, அதனால நான் மலேசியான்னு தெரியல எனக்கு. பரவாயில்ல, நான் வந்து துபாயின்னு ஏர்போர்ட்டுன்னு பார்த்தேன், அதனால துபாய் நினச்சேன். சரி, மலேசியாவை ஏதோ ஒரு வெளிநாட்டில் ஃபுல்லாகவே எடுத்திருக்காங்க, இந்தியாவை எதுவுமே காக்கல. சாரி, தமிழ்நாட்டையோ இந்தியாவையோ எதுவும் காட்டல. இங்கேருந்து போனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு குப்பை பொறுக்குவோன்றதை அவரு யோகி பாபு காட்டுறாரு. அந்த குப்பை பொறுக்கிற வீட்டில் இவர் தங்கிக்கிட்டு அவர் ஹோட்டல் துடைக்க போகிறாரு. அந்த இடத்துல கஷ்டம் வந்து அந்த கதாநாயகிக்காக போய் தர்மாவிட்ட போய் சீட்டாட போய் மாட்டிக்கிறாரு, கையெழுத்து போட்டு பாஸ்போர்ட்டை போட்டு. பரவாயில்ல, கதை புதுசு தான். அது சுவாரஸ்யத்தோட கொஞ்சம் ஒரு 75% எடுத்திருக்காரு ஆறுமுககுமார். இருந்தாலும் நம்ம படம் பார்க்கறதுக்கு தான் எடுத்திருக்காங்க. அதை வந்து சிறப்பாக அண்ணனோட மனித நேயத்துக்கு மக்கள் செல்வன், ஓகேவா, யார் எப்போ எங்கே போனாலும் அவரோட இமோஷனல் இருக்குல்ல, சுகந்தியோட இமோஷனலும் அண்ணனோட இமோஷனலும் ஒன்றும் இல்லையா, அந்த அன்புக்காக சுகந்தி வந்தேன். பரவாயில்ல, ஒரு வட்டம் பார்க்கலாம், எந்த ஒரு லேக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒன் டைம் பார்க்கலாம், ஓகேவா. எல்லா டைரக்டருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு இல்லையா. யாரு அந்த காலத்தில் ஜேம்ஸ் பாண்டுன்னு ஒரு ஜெய்சங்கர் இருந்தார் பாரு, அந்த காலத்து ஜேம்ஸ் பாண்டு ஜெய்சங்கர் தான் நம்ம மக்கள் செல்வன். புரியுதா? அண்ணாவோட படம் எப்போதுமே டிஃப்ரெண்ட் ரோலில் இருக்கும், நேச்சுரல் ஆக்டிங்கில் இருக்கும். அதே மாதிரி இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இன்டர்மிஷன் அந்த இதெல்லாம் செக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவங்களோடது செம்மையாக இருந்துச்சு. கனெக்டாக இருந்துச்சு. பட் அந்த கான்செப்டுக்கு அது இருக்கிறதுனால அது நல்லா மேட்சாக இருந்துச்சு. அது எந்த ஒரு இதுவுமே தெரியல, நல்லா போயிட்டு இருந்துச்சு. இல்ல அப்படிலாம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படியே மைல்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த இன்டர்மிஷன் அந்த இதுவே செம்மையாச்சு. அதுலேருந்து படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்லை சார், அது அந்த மாதிரிலாம் எதுவுமே லேக் அந்த மாதிரி போர் அடிக்கிற மாதிரியோ அப்படிலாம் எதுவுமே இல்லை, கரெக்டாக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குப்பா. விஜய் நல்லா வச்சிருக்காருப்பா. நல்லா இருக்கு. நான் படம் பார்க்கலண்ணா.
பின்னாடி போல்டு கண்ணா வரும், அவனை கேளுங்க. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பர். போல்டு கண்ணா பேர் வச்சாங்க பார்த்தல, அதான் தல சூப்பர். வேற லெவல்ல இருக்கு தல படம். நல்லா இருந்ததானா? காமெடி தல, வயிறு வலி தல. மாசா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு விஜய் சேதுபதி வந்து ஹீரோவா பண்ணிருக்காரு. இப்ப ஏஸ்ன்ற படத்தோட வந்திருக்காரு. 50க்கு அப்புறம் இப்ப இந்த படம் வெற்றி படமா அமையுமா? ஹீரோவா நடிச்சாலும் வில்லனா நடிச்சாலும் கண்டிப்பா ஜனங்க விரும்பி தானே பார்ப்பாங்க. இது நல்லா தான் இருக்கு பாருங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. படத்துல பாட்டே இல்லைனாலும் படம் வேற லெவல்ல இருந்துச்சு. அதான் படம் வேற லெவல். வேற லெவல் வேற லெவல் வேற சூப்பரா இருந்துச்சு. போல்டு கண்ணன் தான் பயங்கரமா பண்ணிருந்தாரு. ஸோ அங்கே போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாருன்றது தான் கதை. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே, யோகி பாபு விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேர் காம்போ எப்படி இருந்தது? ஜுங்கா படத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ப்ரோ இதில் காம்பினேஷன் இருக்குது. எதுலேயுமே லேக் கிடையாது, எதுலேயுமே வந்து ரொம்ப சூப்பர் டூப்பரும் கிடையாது, ஈக்குவலாக போகுது ப்ரோ. ஜுங்கா மூவியில் எப்படி காம்பினேஷன் புதுசாக கல்யாணம் எடுத்து வச்சிருக்காங்க கோலிவுட் சினிமாவில், எப்படி இருந்தாங்க? அவங்களோட ரோல் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. ரொம்ப ஹை ஆக்டிங் உள்ள, லோ ஆக்டிங் உள்ள, அந்த சீனுக்கு எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க. 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தரலாம்? 10க்கு ஒரு 7.5 கொடுக்கலாம். சூப்பரா இருந்துச்சு. நல்லா தானே. இந்த படம் வந்து கிரிமினலுக்கு பார்க்க வேண்டிய படம், புத்திசாலிங்க பார்க்க வேண்டிய படம். பிருத்திவிராஜ் உண்மையிலே வந்து அவர் பேர் பிருத்திவிராஜ்ல, உண்மையான பேர் பப்புலு, அருமையாக நடிச்சுக்கிறார் போல. படம் வந்து இந்த சம்மருக்கு வந்து மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து இந்த ஊர் தான் முக்கால்வாசி படப்பிடிப்பு எடுத்துக்கிறாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. கிரிமினல் சேர்ந்த படம் தான் இது. ஒரு வகையில் பார்த்தா ஜேம்ஸ் பாண்ட் கதை மாதிரி இருக்குது. இந்த முதல்ல இந்த ரெம்மிலாம் வச்சு ஆடுவாங்கள்ல, அது ஜேம்ஸ் பாண்ட் கதையாக இருக்குது. இந்த பேங்க் கொள்ளை வந்து சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது. இல்லை 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 அது வந்து முன்ன வந்து இப்படி இப்படி எப்படி அடிச்சுங்க இருந்தாரு. நான் சொல்றது புரியுதா? இப்போ வந்து கிரிமினலாக யோசித்தது படம் இது. ரொம்ப கிரிமினல் இருக்குது, புத்திசாலித்தனமாக இருக்குது. அது எப்படி அது பிளான் பண்ணி பண்ணுறது தான் இந்த படம். இது படம் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதுவாக போனாலும் அதுக்கப்புறம் இன்டர்வல் மேலே நல்லா கரெக்டாக இருக்குது படம். புது ஆள் இசை நினைக்கிறேன், ஷாம் நினைக்கிறேன். ஷாமு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகுது. படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச. யோகி பாபு ஃபர்ஸ்ட் கிளாஸாக கடைசி வரைக்கும் அப்படி பயணிச்சு வந்துக்கிறாப்புல. அந்த ஊர்லேருந்து அப்படி காட்டினோடனே என்னடா டேய் என்னை வந்து மாட்டி, நான் குப்பை பொறுக்கி இருந்திருப்பேன்டா, நான் நல்லா இருந்திருப்பேன்டா, என்னை மாட்டி விட்டியாடா, அந்த டைலாக் வந்து அடிக்கடிக்கு சொல்கிறது. உண்மையிலே யோகி பாபு நீ குப்பை பொறுக்கி இல்லை, உண்மையிலே படம் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா அருமையாக நடிச்சுக்கிற படம், சூப்பர்.